ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது எல்ஜி பிராண்டு வாஷிங் மிஷின் தான். இதை எப்படி செல்ஃபாக நம்மளே க்ளீனாக வச்சுக்கலாம் அப்படின்றத இன்றைக்கி நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதில் ஏதாவது நான் தவறாக பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், டிப் கொடுங்க. நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். நெக்ஸ்ட் டைம் நான் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது மேனுவலாக நான் அப்பப்போ தொடச்சி விட்டுருவேன், தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சுப்பேன். என்னோடய மிஷினை பால்கனி ஏரியாவில் நான் வச்சுருக்கேன். அதனால் அதிகமாக டஸ்ட்டு படிக்கும். அப்பப்போ நான் தொடச்சிக்கிட்டே இருப்பேன். மந்த்லி 2 வைஸ் இதை கொஞ்சம் நான் க்ளீன் பண்ணிவிடுவேன். இப்படி க்ளீன் பண்ணுறதுனால மிஷின் நம்மளுக்கு லாங் டேர்ம் வரும். என்னோடய மிஷின் வாங்கி எனக்கு 4 இயர்ஸ் ஆகுது. இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல. நார்மலாக ரன் ஆகிட்டுருக்கு. க்ளீன் பண்ணி விட்டுருவேன் அப்பப்போ. இந்த மாதிரி பாருங்களேன், எவ்வளோ மண் படிஞ்சிட்டே இருக்குன்னு. சைட்லேருந்து அவ்வளோ டஸ்ட்டு வந்துக்கிட்டே இருக்கும். நான் பால்கனி வச்சுருக்கனால தான் இவ்வளோ டஸ்ட்டு படியுது. இதிலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாத்து உள்ள துணி போடுறோம் இல்லையா, அதில் உள்ள வேஸ்ட்டெல்லாம் இதில் தான் போய் படியும். இதை தொடச்சிட்டே இருக்கிறனால ஆல்மோஸ்ட் ரொம்ப எனக்கு அழுக்கு படியல. க்ளீன் பண்ணி அப்பப்போ எடுத்துருவேன். முடிகிற டைம் நம்ம அதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டோன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸி. நம்ம வச்சுருக்க பொருள் லாங் டைம் நமக்கு ரன் ஆகும். நம்ம பார்க்காம விட்டுட்டோம்னா அப்புறம் ஆள் வச்சு அதை மெயின்டைன் பண்ணணும், கவனிக்கணும், க்ளீன் பண்ணணும், அது மாதிரி இருக்கும். முடிச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு நாப் இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணணும், ஓப்பன் பண்ணிவிட்டு அதை பொறுமையாக டர்ன் பண்ணி பொறுமையாக எடுக்கணும். இப்போ திருடினா அது வெளியில் வந்துடும். பார்த்திங்களா, வெளில எடுத்ததுக்கப்புறம் அதில் எவ்வளோ வேஸ்ட் இருக்குது பாருங்கள். இது எல்லாமே நம்ம துணி போடுறோம் இல்லையா, உள்ள நம்ம துணியோட வேஸ்ட் எல்லாமே அதில் தான் போயிடும். சம்டைம்ஸ் இதில் முடி, ஹூக்கு ஏதாவது அது மாதிரி நிறைய இதில் மாட்டியிருக்கும். முடியெல்லாம் கூட நான் எடுத்துருக்கேன் இதுலேருந்து நிறைய. நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி விட்டு அடித்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடணும். எடுத்துகிட்டு இதுமாதிரி மந்த்லி 2 வைஸ் நீங்கள் பண்ணுங்கள். ஒரு மாதத்துக்கு 2 டைம் நீங்கள் இதுமாரி பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா மிஷின் நமக்கு இது எனக்கு ஃப்ரண்ட் லோடுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். டாப் லோடு எனக்கு தெரியல அதில் எப்படி இருக்கும்னு. இது ஃப்ரண்ட் லோடில் இருக்கும் இல்லையா, அதில் இது மாதிரி கீழே இருக்குது. நீங்கள் க்ளீன் பண்ணி இது மாதிரி எடுத்துட்டிங்கன்னா நல்லாவே பொறுமையாக க்ளீன் பண்ணுங்கள். இதை நல்லா நம்ம வாஷ் பண்ணி நல்லா எடுத்துடணும். அதில் நிறையா டர்ட்டியாக இருக்கும் இல்லையா, க்ளீன் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். நல்லா தொடச்சி விட்டுட்டு அந்த ஒயரையும் எடுத்து நல்லா தொடச்சி விட்டுட்டு நீங்கள் எல்லாத்தையும் பொறுமையாக இன்சர்ட் பண்ணுங்கள். பொறுமையாக இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த நாப் வச்சு நல்லா டைட் பண்ணிடணும். லூஸாக பண்ணிட்டீங்கன்னா திரும்பி நீங்கள் துணி போட்டிங்கன்னா தண்ணி இது வழியாக வெளியில் வந்துடும். அப்போது நீங்கள் இதை டைட்டாக பண்ணால் தான் தண்ணி வெளில வராது. வாஷிங் மிஷின் தண்ணி போடுறோம் இல்லையா, அது வெளில வந்துட்டுனா அப்புறம் துணியே ஓடாது. அப்போது நீங்கள் இதை வச்சு நாங்கள் என்ன பண்ணணும், ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணி ஞாபகம் மூடிட்டுங்க. அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.